பிரெட் பேக்கெட் வாங்கிட்டு மிச்சமாச்சு. வீட்டில் வந்து 2 போல் உருளைக்கிழங்கு இருக்குன்னா எப்பயும் போல் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டஃப்டு ஒரு ஸ்நாக் ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஒரு பவுலில் கடலை மாவில் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், காரத்துக்கு காஷ்மீர் ரெட் சில்லி நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக ஆப்பசோடாவும் பெருங்காயத்தூளும் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தது வந்து மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகமும் தனியாவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இப்படி ஒரு பெரட்டி வச்சுட்டா உள்ள ஸ்டஃபிங் ரெடி. இப்போ பிரெட் வந்து மீந்து போடுறது இருக்கு இல்லையா, இப்போ இதை 2 பாதியாக கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்டஃபிங்கை நல்லா ஒருக்க வந்து ஒரே ஒரு பிரெட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு பிரெட்டை வந்து மேலே வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி டைட்டாக பேக் பண்ணி வச்சுட்டு பிறகு நம்ம முன்னாடி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலை மாவு, அதுலேயுமே ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பிரெட்டை வந்து 4 பக்கமும் நல்லா ஓரளவுக்கு படுற மாதிரி மாவில் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிதமான தீயில வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் 2 பக்கமே நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்சு எண்ணெய் குடிக்காமல் வரும். முக்கியமாக மாவு தோசை மாவு பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையாக எண்ணெய் குடிக்காமல் சூப்பர் டேஸ்ட்டாக வரும். வெளியில் நல்லா மொறுமொறுன்னு உள்ள அந்த பிரெட்டோட ஸ்வீட்னஸ், உள்ள உருளைக்கிழங்கோட மசாலா செம்ம டேஸ்ட்டு.